அண்ணா என்ன உங்க ஐயா வைன் ஷாப்ல விழுந்து கிடக்குறாருண்ணே. சேகர்னு யாராவது வந்திருக்காங்களா? கவலைப்படாத, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு எப்போ போகலான்னு சொன்னாங்க? இன்னைக்கு நைட்டு மட்டும் இருக்கணும், காலைல போயிடலான்னு சொன்னாங்க. காசு கொடு, ஒரு 100 ரூபா. கார்த்தி எங்க? இங்கதான் எங்கேயா சுத்திட்டு இருப்பான், வந்துருவான். முதல் தடவை கார்த்தி ராத்திரி வீட்டுக்கு வரல. அவன் எங்க போனா என்னாச்சு எதுவும் தெரியல. எல்லாம் வாங்கிட்டீங்களா? அவருக்கு வலி எடுத்தா என்னங்க மருந்து? சரியா? சரிங்க. இந்தா, யார் கூட இருந்தான் அது மட்டும் தெரியும். அதுதான் பயமே. 2 பேரும் என்ன பிரச்சனை போய் மாட்டிருக்கானுன்னு தெரியல. ரேவதிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியல. அந்த மாமா பையன் வண்டியில் எனக்கு என்ன வேலை? தப்பா எது நடக்குது மட்டும் தெரியுது, ஆனா தடுக்க என்னால் எதுவும் செய்ய முடியல. பார்த்து பார்த்துப்பா. ஐயாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மெதுவா. அக்கா, கார்த்தி வந்தானா? தெரியலங்க, நான் டியூட்டி இருக்கும்போது அவரை பார்க்கல. என்ன கார்த்தி வந்தா? இல்லைங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா இல்லையா? பார்க்கல. பைத்தியக்கார மாதிரி 2 நாள் அவனை தேடினேன். யாருமே அவனை எங்கேயும் பார்க்கல. அப்படியே காணாம போயிட்டான். டேய், என் தம்பி பாத்தியா? இல்லப்பா. ஏ மணி, கார்த்தி வந்தா? இல்லண்ணே. அண்ணா, கார்த்தி வந்தானா? இல்லப்பா. அண்ணே டீனே. கடைக்கு வரதுக்குள்ள திக்குதுக்குங்குதுரா. எல்லாம் இந்த வந்தது. எனக்கு என்ன ஜோசியம் தெரியும் எப்படி வந்து மாட்டோன்னு. எதனா பேசுன மூஞ்சிலே இழுத்துருவேன். சரக்கு நம்ம கையில இருக்கு, ஒரு முடியாது. இப்போ டென்ஷன் ஆகாம இருக்கியா? பயந்து பயந்து சாக வச்சிட்டாங்களே. டென்ஷன் தாங்கலடா. எதுக்குடா பயப்படணும்? எங்கெல்லாம் தேடுறது? என்ன சொல்ல கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நான் எப்ப பார்த்தாலும் மாமா கேளுடா. ஏய், அவன் வந்து துடிச்சு கொன்னுடுவேன். தண்ணி யாரா? தண்ணி. பதுக்குடா இங்க. இரு வரேன். ரேவதி, சாவி கொடு. எங்கடா போயிருந்தா? அப்பாக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துறது தெரியுமா? ஒண்ணுதா. என்ன காயம்? எங்கடா போன? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? செத்து
செத்து பொழைச்சாருன்னு சொன்னாங்க. ஏதாவது ஆயிருந்தா நான் எப்படி உங்ககிட்ட சொல்லிருப்பேன்? இதை வச்சுக்கோ. இந்த நம்பர்ல நான் பேசுறேன். இப்ப எங்க போற? விஷ்ணு வீட்டுக்கு. என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு தாண்டி எல்லாம் சரியா போயிடும். தண்ணி கொஞ்சம் குடிங்கப்பா. கார்த்தி என்னை பிரிஞ்ச ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அவன் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு புரியல. தூங்க முடியல. அவன் கூட இருந்ததே திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. என்னாச்சு கார்த்திக்? கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக் 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 என்ன சொல்லு? யாரு? விஷ்ணு விஷ்ணு கார்த்திக் விஷ்ணு கார்த்திக். ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருந்தானுங்க. அவனே கொண்டானாடா. எங்கட அந்த மாமா பையன் இன்னும் காணோம்? சொன்னியா இல்லையாடா? வாடா மாமா பையல வா. என்ன நினைச்சிட்டு இருக்கியா? அம்மாஜின்னு தெரியுது இல்ல பேசுற. ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். சரக்கு எங்கடா வச்சிருக்க? எங்க போச்சு சொல்லுடா. உனக்கு தெரியாம எங்க போவோம்? ஜெயில இருக்கிறது உன் மாமன் தானே? அப்புறம் அம்மாஜி ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதில்ல அம்மாஜி. உன் மேல சந்தேகப்படாம வேற யார் மேல சந்தேகப்படுறது? போடா போய் உன் மவனை பாரு. ஏய் சரக்கு வாங்கி என் கையில கொடுத்துடு. இதை எழுத்துட்டு பா. அம்மாஜி என்னடா? சரியில்லை அம்மாஜி. இவன் மேலதான் டவுட்டா இருக்கு எனக்கு. சரி தான் போலீஸ்க்கு போன போடு. ஏய் ஏதாவது தெரிஞ்சதா? அந்த விஷ்ணு வீட்டை தலைகீழ அலசி பார்த்துட்டோம் அம்மாஜி. தூள்கீழ் எதுவுமே கிடைக்கலையே. அந்த பையனை வெளியில எடுத்து விசாரிக்கணும் அம்மாஜி. இதுல நீங்க நேரடியா இறங்காம இருந்தா நல்லது. தேவையில்லாம. ஏய் போன வை. ஏட்டையா புது கேஸ் என்ன இருக்கு? ஃப்ரெண்ட போடுதல்னு கேஸ் சார். எஃப்ஐஆர் ஒன்றும் போடல சார். யாருக்கு கேஸ்? எஸ்ஐ பாண்டி தான் டீல் பண்றாரு சார். சரி நான் கோர்ட் வரையும் போறேன். உள்ள யாரையும் விட்டுறத. ஓகே சார். பாத்தியா பாண்டிய கேஸ்? சரிங்க சார். ஐயோ திருப்பதிங்க வாயா. சார் சொல்லுங்க சார். இவங்க எங்க உட்காந்துருக்காங்க? அது இப்ப உடனே பாத்துறேன் சார். சார் வணக்கம் சார். யாரியா? என்ன வேணும்? கார்த்தின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்களே, நான் அவனை பார்க்கணும் சார். நீ யாரு? ஆமா அண்ணா சார். நானு யோ அண்ணா அப்பன்னு யாரும் வந்து இங்க பாத்துட்டு இருக்க முடியாதியா சார்? சார் அவன் தம்பி எல்லாம் போட்டு பாத்து போயிரு. இந்த பண்ணி இப்படி உட்கார வைக்காத. யோ சொன்னா கேளியா. ஐயா இல்லாம கண்டபடி எல்லாம் வந்து பார்க்க முடியாத. போயா சார். சார் சார் நீ எல்லாம் ஃப்ரீ பண்ணி டைம் வராது. சொன்னா கேளியா? யோ பாத்தா கொஞ்சம் தைரியமா சார். சார் 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 இவனை போ சொல்லியா? யோ சார் 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 உயிரை வாங்கி. போயா. வா.
என்ன முகம்லாம் வாடி இருக்கு? அந்த மர்டர் கேஸ் பையனை கொஞ்சம் பார்க்கணுயா. இது அந்த ஃப்ரெண்டு கொலை கேஸா? ஆமாயா. அந்த கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு சார். யோ பார்த்து ஏதாவது பண்ணியா? கேஸ் பிரஸ் வரைக்கும் போயிருச்சு. எஃப்ஐஆர் வேற எழுதணும். கஷ்டம்தான். புரிஞ்சுக்கோயா, ஏதாவது பண்ணியா? எப்படி சார்? நீங்க வரும்போது கூட லாயரையாவது கூட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப அவன் கூட 2 நிமிஷம் தான் பேசணும். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோயா. ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் பேசி முடிங்க. சரி சரி. கார்த்தி, விஷ்ணுக்கு எப்படி அப்படியாச்சு? என்னடா பண்ணீங்க? எங்கடா போனீங்க? என்ன நடக்குது? சரக்குங்கடா. அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குதுடா. ஏய் கார்த்தி சொல்லுடா, சரக்குங்கடா. எதுவுமே சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஏ கார்த்தி சொல்லுடா. வசமா மாட்டினியா? அடிச்சு ஆப்பு வைக்க போறாங்கடி. கார்த்தி, ஏய் ஏய் கார்த்தி, என்னடா பண்ற? ஃபியூச்சர் மேல கவனமா இருக்கணும். கார்த்தி, எனக்கு உன்னை விட்ட யாரடா இருக்கா? எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் கார்த்தி. எனக்கு எதனா ஒண்ணுன்னா நீ தானடா இருக்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. அவ்வளவு என்ன பார்த்தா எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? நான் பேசிட்டே இருக்கேன், பதில் சொல்றா. போலாமா போலாமா? ஏய் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். என் பாய கலராதரா. இந்த மாதிரி மடையனும் இந்த வேலையை செய்ய மாட்டான். நான் அதிகமா டென்ஷன் ஆகிறதுக்குள்ள இந்த பேச்ச நிறுத்திடு. ஏய் இந்த வேலையில தாண்டா நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. இந்த வேலை ஒன்றையும் முடிச்சிட்டோம், பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுடா. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? இன்னைக்கு தூள் கடத்துற, நாளைக்கு கொலை கூட பண்ணுவியா? டேய், இந்த மாதிரி வேலை என்னால செய்ய முடியாது, உன்னாலையும் முடியாது. அனாவசியமா உளறிட்டு இருக்காது. மூடிட்டு பாரு. ஆமா, உன்னை நம்பி வந்தேன் பாரு. நானே முடிக்கிறேன்டா. 4-5 காலேஜ்க்கு போனோம், அதான் நானும் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி பேசினேன், என்ன செருப்பாலே அடிச்சிரு. கார்த்தி, உதவி கேட்டு தானே வந்திருக்கேன். நாளை முடிஞ்சா நானே பண்ணிருப்பேன்ல. எனக்கு ஒண்ணு நீ தானே வந்து நிக்கணும். எனக்கு வேற யாரா இருக்கா கார்த்தி? உனக்கு என்னடா பெரிய கஷ்டம்? இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. கார்த்தி, எனக்கு கெஞ்சி கேட்கறா கார்த்தி, இது மட்டும் செஞ்சிடறா. எனக்கு வேற ஒரு உதவி வேணாம்டா கார்த்தி. எனக்கு வேற யாரும் இல்லடா கார்த்தி. எனக்கு இது கூட செய்ய மாட்டேன். நீ போகலன்னா செத்தா போயிடுவேன். வேண்டாம், செத்து தாண்டா போயிடுவேன். ஏய் என்னடா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லடா கார்த்தி. அடிக்கடி ஜோதி வீட்டுக்கு போவேன்ல, அங்க விஜின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டா விஜயை விட்டுருவாங்கடா. எனக்கு விஜய் வேணும்டா கார்த்தி, எனக்கு விஜய் வேணும்.